வெல்கம் டு ரீச் அகாடமி. நான் உங்கள் டாக்டர் ராயப்பன். இந்த வீடியோவில் நம்ம நீட் 2025ல 90 கொஸ்டின், பயாலஜியில் 90 கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் வித் சொல்யூஷனோட. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்மிட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பிளாஸ்மிட்? BBR 322 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாஸ்மிட்டில் ஒரு ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, நமக்கு தேவையான ஒரு டிசையர் டிஎன்ஏ வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம். எந்த பொசிஷன்ல? ஈகோ R1 சைட்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிசையர் டிஎன்ஏ இந்த பிளாஸ்மிட் கூட இன்சர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நீங்க செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நல்லா பாருங்க, இந்த ஈகோ R1 பொசிஷன்ல என்ன இருக்குதுன்னு பாருங்க, பீட்டா கேலக்டோசைடேஸ். தட் மீன் இங்க லாக் இசட் ஜீன் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இந்த லாக் இசட் ஜீன் என்ன என்சைமை கோட் பண்ணுது? பீட்டா கேலக்டோசைடேஸை கோட் பண்ணுது. இப்போ நார்மலா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஈகோ R1 பொசிஷன்ல நமக்கு தேவையான ஒரு டிஎன்ஏவை இன்சர்ட் பண்றோம். என்ன? இந்த ஈகோ R1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்சர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? லாக் இசட் அப்படிங்கிற இந்த ஜீன் வந்து புரோக்கன் ஆகும். அப்போ உங்களுக்கு பீட்டா கேலக்டோசைடேஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? ப்ரொடியூஸ் ஆகாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாக் இசட் ஜீன் இருந்ததுன்னா, ஓகே, லாக் இசட் ஜீன் இருந்ததுன்னா உங்களுக்கு பீட்டா கேலக்டோசைடேஸ்ங்கிற என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். உங்களுக்கு ப்ளூ கலர் காலனியை ஃபார்ம் பண்ணும். ஆனா இங்க என்ன? லாக் இசட் ஜீன் இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன கலர் காலனியை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்கேஸ் நம்ம டிஎன்ஏ இந்த பிளாஸ்மிட் கூட போய் ஆட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் காலனி தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். ஒயிட் கலர் காலனி வில் பி செலக்டட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஓப்பன் கொஸ்டின் இதெல்லாம். ஓகே, உங்களுக்கு வந்து கோஃபேக்டர் அப்படின்னு இருக்கும் பயோமாலிகுல், அதுல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். புரோட்டீன் போர்ஷன் ஆஃப் என்சைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு இந்த கோஃபேக்டருங்கிற அந்த சப்ஜெக்டிங்ல இருக்கும். எதுல? பயோமாலிகுல் டாபிக்ல உங்களுக்கு இருக்கும். அதுல அப்போ என்சைம், ஓகேங்களா, அப்போ என்சைம் தான் என்ன சொல்றாங்க? புரோட்டீனுடைய போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 93 question number 93. The primary source of energy in an ecosystem is solar energy. ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய பிரைமரி சோர்ஸ் என்ன? கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. சோலார் எனர்ஜி தான் அதனுடைய பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்க. The rate of production of organic matter during photosynthesis in an ecosystem is called net primary productivity அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய ரேட்டை தான் நெட் பிரைமரி அப்படின்னு சொல்றோம். கிடையாது. ஏன் அப்படின்னம்னா, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நெட் பிரைமரி. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டா அப்படின்னு கேட்டோம்னா தப்பு. அப்போ ஆன்சரை நீங்களே பிக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 94. ஓகேங்களா, பேப்பர் கோடு 48 நான் நோட் பண்ணிக்கோங்க. நர்மதா. ஓகே, அடுத்து பாருங்க. அசர்ஸ் அண்ட் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? A typical unfertilized angiosperm embryo sac at maturity is 8 nucleated and 7 celled கொடுத்துருக்காங்க. ரீசன், the egg apparatus has 2 polar nuclei அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டா சார் அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலா இங்க என்ன வந்திருக்கணும்? 7 நியூக்ளியேட்டட் அண்ட் தென் 8 செல்டு ஸ்டேஜ்னு இங்க மாறி வந்திருக்கணும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அதே மாதிரி எக் அப்பரேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 3 செல்ஸ் இங்க இருக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ரெண்டுமே உங்களுக்கு தப்பு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் செல் ரெஃபர்டூர். இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல ஒரு அழகான ஒரு பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லா பயாலஜினே கொடுத்துட்டாங்க. ஓகே, பாட்னி தனியாக ஜுவாலஜி தனியாக கொடுக்கல, ஃபுல்லா பயாலஜினே கொடுத்துட்டாங்க. பார்த்துக்குங்க. ஸோ நியோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னது? கேன்சர், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அப்படி அது கேன்சருடைய ப்ராப்பர்ட்டி எது கரெக்ட்னு பார்த்தோம்னா, மாஸ் ஆஃப் ப்ராலிஃபரேட்டிங் செல். கரெக்டாக கேன்சர் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு க்ரோத் வந்து உங்களுக்கு வேகமா இருக்கும், ஹேபிட் க்ரோத் ஆஃப் செல்ஸ். அதே மாதிரி இன்வாசிஷன் அண்ட் டேமேஜ் த சரௌண்டிங் டிஷ்யூ. பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூ அஃபெக்ட் பண்ணுமா? கரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே கரெக்ட். ஆனால் லாஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க பாருங்க, தோஸ் கன்ஃபைன் டு ஒரிஜினல் லொக்கேஷன். ஒரு கேன்சர் செல்லுங்கிறது மெட்டாஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இன்வால்வ் ஆகும்.
ஒரு இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னொரு இடத்தையும் போய் அதை அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ யார் யார் கரெக்டு? ஏ, பி, சி இந்த மூணுமே கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கன்னு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஆஞ்சியோஸ்போம் இல்லை, ஜிம்னோஸ்போம் கேட்டிருக்காங்க. தப்பா சொல்லிட்டு ஜிம்னோஸ்போமோடைய கேரக்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜிம்னோஸ்போம்னாவே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு முக்கிய கொஸ்டின்னே நம்ம சொல்லலாம். சீட்ஸ் ஆர் நாக்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். போன வருஷம் நீட்ல, அதாவது 2024 நீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மேட்ச் த ஃபாலோயிங் பயாலஜியில மட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் அதே மாதிரிதான், நமக்குன்னு வாய்த்த கடவுள்கள் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிறது யாரு செக்ரேட் பண்றாங்க? கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் பண்ணாங்க. ரிலாக்ஸின் உங்களுக்கு தெரியும். ஓவரி, அதாவது எப்போ செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MSH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் செக்ரேட் பண்றாங்க? பர்ஸ் இன்டர்மீடியா செக்ரேட் பண்றாங்க. கெத்தகோலமைன், தட் மீன் எபினெப்ரின், இந்த நார் எபினெப்ரின், இந்த ரெண்டு ஹார்மோன் இருக்கிறாங்களே, அட்ரினல் மெடுலா. இதுல இருந்து மட்டும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இது ஒரு கொஸ்டின் வந்துடுச்சா? ஸோ ஆன்சர் நம்ம ஈஸியா பிக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது போயிடலாமா? கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், எனக்கு உங்களுக்கு 90 கொஸ்டின் நம்ம போடுறோம், சீக்கிரமா நம்ம மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின் தாங்கண்ணே. ஸோ எந்த குரோமோசோம்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின். எங்க இருக்கும்? ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்ல இருக்கும். குரோமோசோம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி இந்த ருபிஸ்கோ, ஓகேவா, நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல ருபிஸ்கோன்னு சொல்லுவோம். RUBISCO. ஸோ ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சினேஸ் அப்படிங்கிற என்சைமோட மேல. ஸோ கார்பாக்சிலேஸ் என்ன பண்ணுவாங்க? கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆவாங்க, கேட்டலைஸ் பண்ணுவாங்க. என்சைம். அப்போ ஈஸியா பிக் பண்ணலாம். ஸோ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆவாங்க, கார்பன் டை ஆக்சைடு கூடயும் ரியாக்ட் ஆவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் என்ன சொல்லுவாங்க? மெனஃபஸா மெனாச்சா அப்படின்னு கேட்டோம்னா மெனாச். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின், டக் டக் டக்குன்னு பிக் பண்ணிட்டு போகலாம். இது அதே மாதிரிதான் இதுவும். எலிலி கம்பெனி ஹியூமன் இன்சுலின், ஹியூமலின் இருக்குல்ல, ஸோ எதை யூஸ் பண்ணாங்க? பாக்டீரியம். இதெல்லாம் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா. ஏன்னா இந்த கார்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன? யூரோ கார்டேட்டா, செப்பலோ கார்டேட்டா, அடுத்து வெர்டிபிரேட்டா இருக்கும். இந்த யூரோ அண்ட் செப்பலோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெர்டிபிரேட் வந்து அதுக்கு இருக்காது, வெர்டிபிரல் காலம் இருக்காது. யாருக்கு மட்டும் வெர்டிபிரல் காலம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெர்டிபிரேட்டுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அசர்ஷன் கரெக்ட். ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த மெம்பர் ஆஃப் சப்ஃபைலம் வெர்டிபிரா ப்ரோசஸ் நோட்டோகார்டு எப்போ? டியூரிங் எம்ப்ரியானிக் பீரியட். எம்ப்ரியானிக் பீரியட்ல மட்டும்தான் உங்களுக்கு நோட்டோகார்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னா கார்டிலேஜ் ஆர் போனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் மடு இருக்குல்ல. ஸோ கரெக்டான எக்ஸ்பிளனேஷன், அசர்ஷன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, தேர்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்கன்னு. 103. What is the main function of spindle fiber during mitosis? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்பிண்டில் ஃபைபரை பற்றி செல் டிவிஷனில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எது கூட போய் அட்டாச் ஆகுது? கைனட்டோகோர் கூட போய் அட்டாச் ஆகுது. அப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ல என்ன ப்ரோட்டீன் இருக்கும்? டியூப்ளின்ங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். கரெக்டா? அந்த ப்ரோட்டீன் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரோமோசோம்ஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. ரொம்ப ஈஸி. மேட்ச் த ஃபாலோயிங். ஆல்ஃபோர்டு, ஹெர்சி அண்ட் மார்த்தா சேஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறது? சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல்லாம் இருக்கும். டிஎன்ஏ அஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் கன்ஃபர்மேஷன் பண்ணது யாரு? இவங்க தான். அதே மாதிரி யூக்ரமேட்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லூஸ்லி பேக்டு. அதே மாதிரி ஹெட்ரோக்ரமேட்டின் டென்ஸ்லி பேக்டு. கிரிப்டிட்டஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற இந்த பாக்டீரியால ஒர்க் பண்ணாரு. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்ணு. அடுத்தது ரொம்ப ஈஸி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எதில் கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம பயோமாலிகுல்ல டயக்ராம்டு பேஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். அலனைன்ங்கிறது உங்களுக்கு அமினோ ஆசிட்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 20 அமினோ ஆசிட்ல அலனைன் இருக்கு. கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல்லையும் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அடினைன்ங்கிறத நைட்ரஜன் பேஸ்னு தெரியும். அடினோசின் அப்படிங்கிறது நியூக்ளியோசைடு, அடினலிக் ஆசிட் அப்படிங்கிறது நியூக்ளியோடைடு. இதை நான் அடிக்கடி கிளாஸ்ல சொன்ன அதே பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கன்னு 106. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இந்த இன் ஃப்ராக்
The renal portal system is a special venous connection that act as link to அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ரீனல் போர்ட்டல் ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் யாரை கனெக்ட் பண்ணுவாங்க, அப்போ எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோவர் பார்ட் ஆஃப் த பாடியிலிருந்து கிட்னியை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஈஸியான ஆன்சர். போர்ட்டல் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், மொத்தமாக மூணு போர்ட்டல் சிஸ்டம் தான் நம்ம பயாலஜியில் நம்ம இங்கே படிப்போம். ஒன்று ஹைப்போஃபேசியல் போர்ட்டல் சிஸ்டம், அடுத்து ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். மொத்தமாக மூணு தான் நம்ம பார்ப்போம். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட் இன் யூகரியோட்டிக். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்கும், நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். ஓகேவா, போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட் எங்கே நடக்கும், எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான், அதாவது நான் கோடிங் ரீஜனை ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி ஜாயினிங் எக்ஸான், இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், ஸ்ப்ளைசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அடிஷன் ஆஃப் மெத்தைல் குரூப் அட் 5' எண்ட் ஆஃப் HNRNA அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு பேர் கேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி 3' எண்ட்ல யார் ஆட் ஆகுறாங்க, அடினோசின் ரெசிடியூஸ் பாலி ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? பாலி ஏ டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டைலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணும் தான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகே, தென் ஃபாலோடு பை பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். பிசிஆர்ல ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு டிஎன்ஏ இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் உங்களுக்கு எவ்வளோ மாறும், 2. ரெண்டாவது சைக்கிள் உங்களுக்கு எவ்வளோ மாறும், 4. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது ஃபார்முலா என்ன, இதுதான். ஓகேவா? ஸோ ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எத்தனை சைக்கிள் எவ்வளோ டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே தான் மைட்டாசிஸ்க்கும் வரும். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். அதே தான் அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 109 என்ன கொடுத்துருக்காங்க, போத் விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேட்டர் ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் வெரி கலர்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் டு நாட் ப்ரொடியூஸ் நெக்டார். கரெக்டா? கரெக்ட் தான். ஸோ அடுத்து என்ன கொடுத்துக்கிறாங்க, the flower produce enormous amount of pollen grain in winter and water pollinated flowers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. நீங்க வாட்டர் ஆர் விண்ட் பாலினேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு போலனை ப்ரொடியூஸ் பண்ணா தான் நாங்கள் போய் ரீச் ஆகும். கரெக்டா? சரி, அடுத்தது எபிஃபைட். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின் கண்ணு. ஓப்பன் கொஸ்டின் எதுல வரும் அப்படின்னா கமென்சாலிசத்துல உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தான், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன் ஹியூமன் பிரெக்னன்சி த மேஜர் ஆர்கன் சிஸ்டம் ஆர் ஃபார்ம்டு. எப்போ 12 வீக்ஸ்ல உங்களுக்கு மேஜர் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஹியூமன் பிரெக்னன்சி மேஜர் ஆர்கன் சிஸ்டம் ஆர் ஃபார்ம்டு 8 வீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஆர் ஃபார்ம்டு அட் எண்ட் ஆஃப் 12 வீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 8 வீக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த பிரெக்னன்சி ஹார்ட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் 1 month ஆஃப் கெஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, 1 month ஆர் 12 நம்ம 1 month நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஆர்கனே என்னது உங்களுக்கு ஹார்ட் தான் ஃபார்ம் ஆகும். இன் ஹியூமன் பிரெக்னன்சி லிம்ஸ் அண்ட் டிஜிட் டெவலப்டு பை எண்ட் ஆஃப் 2nd month. கரெக்ட் கரெக்டாக. அடுத்தது பிரெக்னன்சி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன் ஹியூமன் பிரெக்னன்சி த அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேர் இஸ் யூஸ்வலி அப்சர்வ்ட் இன் த 5th month. இதுல எது மட்டும் வராதுன்னா இந்த 8th week மட்டும் வராது கண்ணு. மற்றது எல்லாமே டைரக்ட் லைன், டைரக்டா என்சிஆர்டில கேட்ட லைன். அப்போ ஆன்சர் என்ன, 2nd one தான் ஆன்சர். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பயோடெக்னாலஜியில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ பிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், மோட்டர். இது என்னது, ஃபோம் பிரேக்கர். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஃபோம் பிரேக்கர்னு கேட்டிருக்காங்க, இவங்க தான் ஃபோம் பிரேக்கர். அப்போ ஆன்சர் என்னன்னு உங்களால் ஈஸியாக பிக் பண்ண முடியாதா, அழகா பிக் பண்ணிட்டு போயிடலாம். சரி, அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ராக் ரெஸ்பிரேஷன் பை வாட்டர் எப்படி ஸ்கின் மூலமாக பண்ணும், பக்கல் கேவிட்டி அண்டு பக்கல் கேவிட்டி ஆன் த லேண்ட் பை ஸ்கின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, ஸ்கின் வாட்டர்ல எப்படி பண்ணுறதுன்னா ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி மூலமாக ஃப்ராக் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஆனால் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி 2 மூலமாகவும் ரெஸ்பிரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் வாட்டர் ஏன் தப்பு அப்படின்னா வாட்டர்ல இருக்கும்போது பக்கல் கேவிட்டி யூஸ் பண்ணி எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணும், ஓகேவா, பண்ணாதுல்ல. அதனால உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. சரி, அடுத்தது
ஓகே, அடுத்தது மெடுலரி ஹார்மோன். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எபினெப்ரின், நார் எபினெப்ரின் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அட்ரினல், நார் அட்ரினல் இருக்காங்கல்ல. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அட்ரினல் மெடுலரி ஹார்மோன் ஆல்ரெடி ஒன்று கேட்டிருக்காங்க, திருப்பி ஒன்று கேட்டிருக்காங்க. பியூப்புலரி கன்ஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, பியூப்புலரி டைலேஷன். ஓகேவா, கண் பாவை விரிவடைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். அப்படின்னா என்ன அர்த்தம், குளுக்கோஸோடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவானா, கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவான். ஸோ பிலோரிக்சன், ஸோ மயிர்குச்செறிதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹார்ட் கான்ட்ராக்ஷன், கரெக்ட். அப்போ யார் யார் வருவாங்கன்னா இவங்க மட்டும் வர மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் வருவாங்க. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 151. ஓகே, 151 பொறுத்த வரைக்கும் பிளான் growth அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல தேர்ட் ஒன், ஏன் இந்த 3 மட்டும் கரெக்ட் இது மட்டும் வராது அப்படின்னா, அசிட்டிக் ஆசிட் இஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க, பிளான் growth ப்ரமோட்டர்னு கொடுத்துக்கிறான். ப்ரமோட்டர் வருமா, கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எபிக்கல் டாமினன்ஸ் ப்ரமோட் த லேட்ரல் பெட்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு செடியை ஸ்ட்ரெயிட்டாக தான் வளர வைக்குமா தவிர உங்களுக்கு லேட்ரல் பக்கத்தில் உங்களுக்கு கிளைகள் அதிகமாக ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா ஃபார்ம் பண்ணாது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மொக்கையான கொஸ்டின் தான், மற்ற எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் தான். ஸோ பார்த்தினோகிராஃபி கேன் பி இன்டியூஸ்டு பை ஆக்சின் தான் உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான் growth ரெகுலேட்டர் கேன் பி இன்வால்வ்டு இன் ப்ரமோஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஹிபிஷன் ஆஃப் growth. ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஒரு பிளான் growth அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு யார் ரெகுலேட் பண்ண, ரெகுலேஷன்னாவே என்ன, ஒரு ஃபேன் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபேனை வேகமாக ஓட வைக்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கண்ட்ரோலுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபேன் ரெகுலேட்டரோட வேலை என்ன, ஒன்று ஃபேன் வேகமாக ஓட வைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு குறைவாக ஓட வைக்கும். ஸோ ரெகுலேட்டர். ஓகேவா, ஸோ போத் ஆஸ் வெல் அஸ் இன்ஹிபிஷன் அண்டு ப்ரமோஷன் ரெண்டு வேலையுமே பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ஓப்பன் கொஸ்டின் என்ன அப்படின்னா 116 பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா FSH ACTH, ஓகேவா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ இவங்க எல்லாமே உங்களுக்கு எதில் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறவங்க எதுலேருந்து உங்களுக்கு சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னோம்னா ஹைப்போதலாமஸ். அப்போ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் எது வழியாக ரிலீஸ் ஆகும், நியூரோ ஹைப்போபைசிஸ், ஸ்டோர் அண்ட் ரிலீசிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நான் டிஸ்டிலேட்டட் ஆல்கஹாலிக் பீவரேஜ்க்கான எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்லலாம், என்னென்ன பியர் அண்டு வைன், இந்த ரெண்டையுமே நம்ம நான் டிஸ்டிலேட்டட் ஆகும். ஸோ நமக்கு கொடுத்துக்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி பாலிஜெனிக் ட்ரைட்ஸ்க்கான இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பாலிஜெனிக் ட்ரைட்ஸ்க்கான பேட்டர்ன், இவங்க எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னை கூப்பிடுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸின்னு, ஹெட்ல யார் இருப்பாங்க, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருப்பாங்க. மிடில் பீஸ்ல யார் இருப்பாங்க, கண்டிப்பா மைட்டோகாண்ட்ரியா இருப்பாங்க, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அக்ரோசோம்ங்கிறது என்னது, என்சைம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டெய்லோட வேலை என்ன, ஸ்பெர்முடைய மூவ்மெண்ட்டுக்கு காரணம். ரொம்ப ஈஸியா இருக்கா, ஸோ இதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யாரு ஜைகோமார்பிக்கான ஃபிளாருக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜைகோமார்பிக் ஃபிளாருக்கான எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதான். மற்றவங்க எல்லாமே என்னது, ஆக்சினோமார்பிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க மட்டும் உங்களுக்கு எதில் வருவாங்க, ஜைகோமார்பிக்ல வருவாங்க. அடுத்து வருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் cannot ஃபிக்ஸ் நைட்ரஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மற்ற அசிடோபாக்டர், ஆசிலட்டோரியா, அனபினா, நாஸ்டாக் எல்லாமே வருவாங்க எக்ஸப்ட் வால்பாக்ஸ். ஸோ ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா D1ங்கிறது கரெக்டான ஆன்சர். சரி சார், அடுத்தது வந்து பாருங்க 122. இது ரொம்ப ஓப்பன் கொஸ்டினே நம்ம சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். எக்ஸிடிவ் கன்சர்வேஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஜூ அண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி சாப்டர்ல லைன் பை லைனாவே நம்ம சொல்லியிருப்போம். யார் யார் இன்சிட்டியில் வருவாங்க, யார் யார் எக்ஸிட்டியில் வருவாங்க, இதெல்லாமே நம்ம லைன் டு லைன் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராம்தேவ் மிஸ்ரா. இதுவும் ஓப்பனான கொஸ்டின். ஸோ இதுல பாருங்க கண்ணு,
இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எது இருக்குன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து அந்த சப்ஜெக்டிங் கீழே வந்து கடைசியாக ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க, ஜெனட்டிக் கோடுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு இதுவுமே கரெக்ட். ஸோ இந்த ஆர்என்ஏ வேர்டு, இந்த ஆர்என்ஏ வேர்டு, ஆர்என்ஏ இஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். முதல்ல ஃபார்ம் ஆனது ஆர்என்ஏ தான் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? இவால்வ் ஆனதுக்கு அப்புறம் RNA act as a genetic material and also catalyze for some important biochemical reaction system. கண்டிப்பா தெரியும் ஏன் கேட்டலைஸா ரியாக்ட் ஆகுதுன்னா, RNAல உங்களுக்கு சுகர் மாலிகுல் இருக்கும். சுகர் மாலிகுல்ல உங்களுக்கு செகண்ட் கார்பன்ல ஒரு OH குரூப் இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் யார் இருப்பாங்க, யுராசிலா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சீக்கிரமா ரியாக்ட் ஆயிடுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு RNA யார் யார் ஜெனடிக் மெட்டீரியல் ஆகுறாங்களோ சீக்கிரமா மியூட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அன்ஸ்டேபிள் ஒன் கரெக்ட். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னா DNA evolved from RNA. கண்டிப்பா தெரியும். ஓகேவா? எப்படி DNA ஃபார்ம் ஆச்சு, RNA தான் ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி மோர் ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க ரெண்டு இடத்துல உங்களுக்கு கிளாஸ் ஆகும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா DNA ஜெனடிக் மெட்டீரியலுக்கு கீழே அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப், ஒரு பெரிய பஞ்சாயத்து போகும். என்ன பஞ்சாயத்து அப்படின்னோம்னா, எது ஜெனடிக் மெட்டீரியல்ரா அப்படின்னு அடிச்சு காட்டுங்க அப்படிம்பாங்க. எது ஒன்னா டிஎன்ஏவா RNAவா புரோட்டீனா அப்படின்னா புரோட்டீன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எலிமினேட் ஆயிடுவான். அடுத்து வேற யார் யார் வருவாங்கன்னா DNA RNA இவங்களா தான் உங்களுக்கு காம்படிட்டரா இருப்பாங்க. இதுல மொத்தம் 3 பேர்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா DNA, செகண்ட் கேட்டகரியில RNA, தேர்ட் வந்து புரோட்டீன் ஜெனடிக் மெட்டீரியலே கிடையாதுன்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கண்ணே 125. The transfer RNA and ribosomal RNA do not interact with mRNA. கிடையவே கிடையாது. டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு வரும் do not கிடையாது, interact with mRNA. டிரான்ஸ்லேஷன்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு mRNA கூட பைண்ட் ஆகுறது யார், ரைபோசோமலுடைய ஸ்மால் சப் யூனிட். தென் அதுக்கு அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும், யார் வந்து ஆட் ஆவாங்க, tRNA தான் வந்து ஆட் ஆவான். அப்போ அடுத்து பாருங்கன்னு ஸ்டேட்மெண்ட் 2, RNA interference take place in all eukaryotic organism as a method of cellular defense. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டும் திருப்பி ரிப்பீட் ஆகிக்குது, இந்த பாயிண்டும் இந்த எக்ஸாம்பிள் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு கரெக்ட் தான். சரி, அடுத்து பாருங்க மறுபடியும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹார்ட்ல யார் இருப்பாங்க, ANF இருப்பாங்க. கிட்னி எரித்ரோபைட்டின் அப்படின்னு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க RBC ஃபார்மேஷனுக்கு தேவை. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் செக்ரீட்டின் யார் செக்ரீட் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். ஓகே, அதே மாதிரி அட்ரினல் கார்டெக்ஸ், ஸோ ஆல்டோஸ்டீரான். ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம இந்த மேட்ச் ஃபாலோயிங் எல்லாம் ஈஸியாக பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னு. சைக்ளோ உங்களுக்கு ரவுண்ட் மவுத் இருக்குன்னு தெரியும். ஸோ சைக்ளோஸ்டோமேட்டாக்கு உங்களுக்கு ஜா ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஜா வந்து உங்களுக்கு ஆப்சென்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஆப்சென்ட் ஆயிருக்கும். அப்போ ஜாலெஸ் அனிமல்னு தெரியும். இப்போ ஜா இருந்தா தான் உங்களுக்கு நல்லா மென்று சாப்பிட முடியும். ஜா இல்லைன்னா அவன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு கேட்டோம்னா டேரக்டா பேராசைட்டா தான் இருப்பான். என்ன பேராசைட், எக்டோ பேராசைட்டா தான் உங்களுக்கு இருப்பான். அப்போ ஒரு பெரிய பெரிய மீன் மேல எல்லாம் போய் ஒட்டிட்டு இருப்பான். இதே தான் அவன் வேலை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்டோகைனேஸ் ப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியம் ஸ்டெப்டோகாக்கஸ் யூஸ்டு ஃபார், உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸ்டெப்டோகைனேஸ்ங்கிறது இட் ஆக்ட் அஸ் a கிளாட் பஸ்டர். ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல இந்த பாயிண்ட் டைரக்டாவே இருக்கும். அடுத்தது எக்கினோடெர்மேட்டால உங்களுக்கு வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு ரெஸ்பிரேஷன், லோக்கமோஷன், அதே மாதிரி கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், இது எல்லாமே உங்களுக்கு அந்த லைன்ல அப்படியே இருக்கும், எக்கினோடெர்மேட்டால இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா A and Cங்கிறத நம்ம ஈஸியா நம்ம பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கன்னு மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான். ஓகேவா? டெரிவேட்டிவ் ஃபைட் ஈஸியா மேக் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரையோபைஸ் ஈஸியா மேக் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்னு பாருங்க. ஓகே, ஜிம்னோஸ்போம்ஸ் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க. ஓகேவா? ஈஸியா மேக் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்தது திருப்பி கேன்சர்ல இருந்து கேட்ட ரெண்டாவது கேன்சருங்கிற அந்த டாபிக்ல இருந்து மட்டும் இந்த வருஷம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஆல்ஃபா. ஓகே, கம்ப்யூட்டர்டு டோமோகிராஃபி அண்ட் மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் இமேஜ் டிடெக்ட் கேன்சர் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன். கண்டிப்பா இதை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? கீமோதெரபிட்டிக் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்டு டு கில் நான் கேன்சரஸ் செல் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. கிடையாது, இது என்ன வரும், கேன்சரஸ் செல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பு. அதே மாதிரி ஆல்பா இன்டர்ஃபான் activate the cancer patient immune system
அண்ட் ஹெல்ப் டிஸ்ட்ராயிங் த டியூமர். ஓகே, ஆல்ஃபா இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும், டியூமர் பேஷண்டோட இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதனால டியூமரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். கரெக்டா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனா அடுத்து பாருங்க, கீமோதெரபிட்டிக் ட்ரக்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர் கிடையாது. பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர் யாரு, ஆல்ஃபா இன்டர்ஃபெரான் தான், இவன் கிடையாது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் லுக்கீமியா பிளட் செல் கவுண்ட் ஆர் டிக்ரீஸ் கிடையவே கிடையாது. நார்மலா லுக்கீமியாங்கிறது எதுல வரும், டபிள்யூபிசியில தான் உங்களுக்கு வரும். ஸோ டபிள்யூபிசியோட கவுண்ட் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், 6000 to 8000 உங்களுக்கு இருக்கும். கரெக்டா, ஆனா பர் எம்எம் கியூப்ல இருக்கும். ஆனா அந்த லுக்கீமியா பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மோர் தேன் 1 lakh கிட்ட இருக்கும். ஓகேவா, அப்போ ஆன்சரை நம்ம ஈஸியாக பிக் பண்ணலாம். ஸோ எது எது தப்பு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு, யார் யார் கரெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.